சரித்திர புகழ்மிக்க ஒரு நிகழ்வு. அயோட்டா என்ற அமைப்பின் கீழ் நாங்கள் இந்த மிக பொருத்தமான ஒரு நிகழ்வை செய்துள்ளோம். அதாவது 9 நாட்களில் ஒரு பேஷண்ட்டை டிரான்ஸ்பிளான்டில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை டிரான்ஸ்பிளான்ட் செய்துள்ளோம். அது மட்டும் இல்லை, இது ஒரு டுவல் கிட்னி, அதாவது இட்ஸ் டெக்னிக்கல் மார்வலஸ் என்றே சொல்லலாம். இந்த 2 கிட்னியும் சேர்த்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்து அதை வெற்றிகரமாக நாங்கள் முடித்துள்ளோம். இப்படி ஒதுக்கப்பட்ட சில கிட்னிகளை நாங்கள் எங்கள் இன்னோவேஷன்ஸால் மற்றும் பயாப்சி மற்றும் மிஷின் பர்ஃபியூஷன் ஆகியவற்றை யூஸ் பண்ணி அது வேலை செய்யுதா என்று பார்த்து பிறகுதான் நாங்கள் இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை செய்கிறோம். ஆகையால் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திரமிக்க நிகழ்வு. இட்ஸ் அ மைல்ஸ்டோன் இன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சொன்னால் மிகையாகாது. ஸோ ஒரு பேஷண்ட் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுன்னா அடுத்த 2 ஆப்ஷன் இருக்குது. டயாலிசிஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஃபேமிலி மெம்பர் வந்து டொனேட் பண்ணுறாங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் உடனே நடந்ததுன்னா பேஷண்ட் ஹெல்த்தியாக இருவார். பட் ஃபேமிலி மெம்பர் ஃபாதரோ மதரோ இல்லை ஒய்ஃபோ சிஸ்டரோ டொனேட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்க நம்பி இருக்கிறது இந்த தமிழ்நாடோட பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், டிரான்ஸ்பிளான்ட் அமைப்பு நடத்துகிற அந்த பிரெயின் டெட் டிரான்ஸ்பிளான்ட் நடத்துகிறோம். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணோன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 வருஷம் ஒரு ஆர்கனுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நாங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு ஆரம்பித்தப்போ இந்த வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணணும், ஒரு ஹை குவாலிட்டி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி அவுட்கம் தரணுன்றதுக்காக தான் இந்த அமைப்பே அமைச்சோம். ஸோ 2019 ஆரம்பித்து இதுவரையும் இந்த 6 வருஷத்தில் we have done multiple transplantation. வெயிட்டிங் டைமை 3 மாதம் இல்லை 2 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி கிடைக்கிற மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணோம். ஸோ இந்த அமைப்பு அயோட்டா அமைப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10 ஹாஸ்பிட்டலில் டைப்போட லிவர் அண்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தென் இந்த அயோட்டா ஹேஸ் க்ளோஸ் டு 30 members, which includes transplant surgeons, vascular surgeons, urologists, transplant coordinators, nephrology, hepatology, இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் சேர்ந்த ஒரு 30 பேர் கொண்ட குழு தான் அந்த அயோட்டா. இது 10 ஹாஸ்பிட்டலில் என்டையர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறனால 24/7 அந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறதுனால ஏதாவது ஆர்கன் அலர்ட் வந்ததுன்னா அதை பேஷண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆர்கனை வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணி பேஷண்ட்டோட வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணுறதுக்காக தான் 6 years முன்னாடி ஆரம்பித்தோம். ஸோ 6 years by God's grace we have been able to do that. இந்த நாள் வந்து சார் said is a very very memorable day for us because the last 6 yearsல வெயிட்டிங் டைமை கம்மி பண்ணுறதுக்காக ஹை குவாலிட்டி அவுட்கம் தரதுக்காக நம்ம சில சிஸ்டம்ஸ்லாம் இனோவேட் பண்ணோம். ஒன்று ஃப்ரோசன் செக்ஷன் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஆர்கன்லேருந்து பயாப்சி எடுத்து ஒரு 1 hourக்குள்ளே ரிப்போர்ட் பார்க்க ஆரம்பித்தோம். மெஷின் பர்ஃபியூஷன் சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மெஷின் பர்ஃபியூஷன் கிட்னியையும் லிவரையும் அந்த இம்ப்ளான்ட் பண்ணுற வரையும் ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். 3வது ரிஜெக்ஷன் வருமா வராதுன்னு பார்க்குறதுக்கு அந்த வர்ச்சுவல் கிராஸ்மெஸ் டெக்னிக்கை வி இன்ட்ரடியூஸ். ஸோ இந்த 3 விதமாக அந்த ஆர்கன் குவாலிட்டி நல்லா இருக்கா, இம்ப்ளான்ட் பண்ணால் அவுட்கம் நல்லா இருக்குமா, ரிஜெக்ஷன் வருமா வராதான்றதை டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பேராமீட்டர்ஸ் நல்லா இருக்கும் பட்சத்தில் மற்ற யூனிட்ஸ் பண்ண முடியாத அந்த டிரான்ஸ்பிளான்ட்டை வி ஆர் டூயிங் இட். அதை பண்ணுறனால தான் இப்போ இந்த வெயிட்டிங் டைமை சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்க முடியுது. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரெக்கார்ட் டைம் இதுவரையும் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரியில் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கம்மி ரெக்கார்ட் டைமில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதே கிடையாது. ஸோ பேஷண்ட் லிஸ்ட் பண்ணி 9வது நாளில் வி காட் அ கிட்னி ஃபார் தம். ஸோ நோபடி ஹஸ் எவர் டன் இட் பிஃபோர். இதுக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மேல்மருவத்தூரில் 2023 டிசம்பரில் வி டிட் அ சிமிலர் டிரான்ஸ்பிளான்ட். பட் தட் வாஸ் 12 days லிஸ்ட் பண்ணி 12 daysல ஒரு ஆர்கன் எடுத்தோம். இது வந்து 9 daysல வி ஆர் கிவன் த ஆர்கன். ஸோ இது த லீஸ்ட் வெயிட்டிங் டைம் ஃபார் எனி பேஷண்ட். லிஸ்ட் பண்ணி 9 நாளில் ஒரு ஆர்கன் கிடச்சி நார்மலாகன்றது யாரும் யோசிச்சு பார்க்க முடியாத விஷயம். This we have done that and we are proud that we have done it. And second thing, the surgical team தனித்தனியாக எக்ஸ்பிளான் பண்ணி 2 பேஷண்ட்டுக்கு பொறுத்துறதுக்காக தனித்தனியாக எடுக்கப்பட்ட கிட்னியை வந்து ஒரே சர்ஜரியில் மறுபடியும் அந்த 2 கிட்னியை இணைச்சி அது சிங்கிள் யூனிட் இம்ப்ளான்ட் பண்ணோம். அதை பண்ண ரீசன் வந்து சர்ஜரி பெருசாக இருக்கக்கூடாது, ஸ்கார் பெருசாக இருக்கக்கூடாது, சர்ஜரி ரொம்ப இன்வேசிவாக இருக்கக்கூடாது, சிம்பிளாக சர்ஜரி பண்ணுறதுக்காக ஒரு சிங்கிள் சைடில் இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக நம்ம 2 கிட்னியுமே மறுபடியும் ஒன்றா இணைச்சி என் பிளாக்காக திருப்பி யுனைட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் த பேஷண்டோட அவுட்கம், பேஷண்டோட பெயின், பேஷண்டோட ரெக்கவரி நல்லா இருக்குன்றதுக்காக டன் த சர்ஜிக்கல் டெக்னிக். ஸோ அகெயின் த சர்ஜிக்கல் டெக்னிக் இது நியூ டு தி என்டையர் டிரான்ஸ்பிளான்ட் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி மறுபடியும் தனித்தனியாக எடுக்கப்பட்ட கிட்னியை ஒன்றா இணைச்சி சர்ஜரி பண்ணாதான் there is no record at all. And again the 2 things, as I said, surgical marvelous and then 9 days is a record time for any transplant. So in entire Tamil Nadu history, I think we think this is the first time it has happened. So I thank the entire team for this. Last month ಅಂದರೆ April 23rd ಗೆ ನಾವು ಚೆನ್ನೈಗೆ ಬಂದು ಪ್ರಭು ಸರ್ಗೆ ನೋಡಿದ್ದು. ಪ್ರಭು ಸರ್ ಹೇಗೆ ನಮ್ಗೆ ಗೊತ್ತು ಅಂದರೆ ನಮ್ಮ ಸರ್ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಶಿವಮೊಗ್ಗ ನಮ್ಮ ಸರ್ ಪ್ರವೀಣ್ ಮಾಲ್ಬಡಿ ಅಂತ ಆ ಸರ್ ಇದ್ದಾರೆ.
ಅವ್ರು ನಮಗೆ ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಸರ್ ಪ್ರಭು ಸರ್ ಬಗ್ಗೆ. ಅವ್ರು ಇಲ್ಲಿ ನಾವು 23rd ಬಂದು ರಿಜಿಸ್ಟರ್ಡ್ ಆಗಿದೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ 25 ಅನ್ಸುತ್ತೆ. ನಾವು ಇಲ್ಲಿ ರಿಜಿಸ್ಟರ್ಡ್ ಆಗಿ 9 ಡೇಸ್ಗೆ ನಮ್ಗೆ ಕಾಲ್ ಬಂತು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ಅವ್ರು ಡಯಾಲಿಸಿಸಲ್ಲಿ ಇದ್ರು ನಮ್ಮ ಮನೆಯವರು. ಆ ಟೈಮಲ್ಲಿ ನಾನು ಸರ್ ಕೇಳಿದೆ, ಸರ್ ಹೇಗೆ ಡಯಾಲಿಸಿಸ್ ಇದ್ದಾರಲ್ವ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಬಟ್ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲಮ್ಮ, ನಾವು ಕೇರ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆ ಟೈಮ್ ಎಲ್ಲ ಅವ್ರ ಸ್ಟಾಫ್, ಅವ್ರ ಕೋಆರ್ಡಿನೇಟರ್ಸ್ ಎಲ್ಲ ನಮಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿ ನಾವು ಫೋನ್ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟ್ಬಿಟ್ಟು ಕೊಯಂಬತ್ತೂರು ವಿಮ್ಸ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ನಮಗೆ ಕಿಡ್ನಿ ಸೆಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿದ್ದು. ಆ ಟೈಮ್ ಫುಲ್ ಟ್ರಾವೆಲಿಂಗಲ್ಲಿ ನಮಗೆ ಅವರೇ ಸಹ ಗೈಡ್ ಮಾಡಿದ್ದು. ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಅವರೇ ಗೈಡ್ ಮಾಡಿ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಕರೆಸ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಅವರೇ. ಆದರೆ ಎಲ್ಲ ಅದು ಟೈಮ್ ತೊಗೊಳ್ತು, 1 ಡೇ ಫುಲ್ ಟೈಮ್ ತೊಗೊಳ್ತು. ಯಾಕೆಂದರೆ ತುಂಬ ಟೆಸ್ಟರ್ಸ್ ಇತ್ತು. ಯಾಕೆಂದರೆ ಡೋನರ್ ಕಿಡ್ನಿ ಸಹ ಕ್ರಿಯೇಟಿನ್ ಹೈ ಇತ್ತಲ್ವ, ಹಾಗಾಗಿ ಅದೆಲ್ಲ ಟೆಸ್ಟ್ ಆಗಬೇಕಿತ್ತು. ಅದೆಲ್ಲ ಟೆಸ್ಟ್ ಆದಮೇಲೆ ಅವರಿಗೆ ಮ್ಯಾಚ್ ಆಯಿತು. ಆಮೇಲೆ ಟ್ರಾನ್ಸ್ಪ್ಲಾಂಟೇಷನ್ ಮಾಡಿದ್ರು ಸರ್.